நீதித்துறையில் எப்போதுமே 3 நீதிபதிகள் பேர் இம்பீச்மென்ட் மோஷன் ஒரே நேரத்தில் இருந்தது. எலெக்ஷன் கமிஷன் பேர்லயும் இம்பீச்மென்ட் மோஷன் மூவ் பண்ணாங்க, நீக்க வேண்டும் என்ற இது கொடுத்தாங்க. அந்த இம்பீச்மென்ட் மோஷனை 193 எம்பிக்கள் கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தாங்க. ஆனால் அந்த இம்பீச்மென்ட் மோஷனை அவர்கள் விசாரணைக்கே ஏத்துக்கல, டிபேட்டுக்கே ஏத்துக்கல. ஹிட்லர் எப்படி யூதர்களை வெறுத்தானோ, ட்ரம்ப் எப்படி ஈரானியர்களை வெறுக்கிறானோ, அதே மாதிரி இங்கே பிஜேபி இஸ்லாமியர்களை எதிர்க்கிறது. திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்பதற்காக அவர்கள் 0, மதுரைக்கு மெட்ரோ மறுத்ததற்காக அவருக்கு 0, கோயம்புத்தூருக்கு மெட்ரோ மறுத்ததற்காக அவர்கள் 0, ஓசூருக்கு ஏர்போர்ட் கொடுக்க மாட்டேன் என்பதற்காக அவருக்கு 0. ஒரு மருத்துவக் கல்லூரி எய்ம்ஸ் இதுவரையில் அவர்கள் மதுரையில் உண்டாக்காதற்காக 0. எங்கே நெல்லிலே ஈரப்பதம் என்னவென்று தீர்மானிப்பதை கூட நம்மிடம் கொடுக்காதற்காக அவருக்கு 0. சென்னை மெட்ரோவுக்கான பணத்தை அளிப்பதில் ஆன தாமதத்துக்காக 0. கீழடி அறிக்கையை, அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கையை ஏற்றுக்கொள்ள மறுப்பதற்காக அவர்களுக்கு 0. அனைவருக்கும் வணக்கம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் முக்கிய நோக்கம், வருகிற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 27 தொகுதிகளில் போட்டியிடும் பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான். தோற்கடிப்பது மட்டுமல்ல, டெபாசிட்டே முடிந்தால் வாங்க விடாமல் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக உங்கள் முன்னால் வைக்கிறோம். ஏன் பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு நாம் பதில் சொல்லியாகணும். என்னமோ இல்லை, என்ன கேட்டால் அதுதான் தமிழ்நாடு மாடல். 1967 அதுதான் மாடல். இங்கே யார் வர வேண்டும்னா எந்த அகில இந்திய கட்சியும் அல்ல, இங்க இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டி தான் வரணும் அப்படி என்பதில் முன்னிலையில் இருப்பதாக கருதுகிறேன். ஒரு 2-3 தகவல்கள் சொல்றேன். இப்போ நாங்க சொல்லலை. ஏன் இப்ப 2014க்கு அப்புறம் டாலர் 100 நெருங்கி கொண்டிருக்கிறது. ஒரு 100 ரூபாய். பெட்ரோல் 100 தாண்டி விட்டது. எல்பிஜி சிலிண்டர் 1000 நெருங்கி கொண்டிருக்கிறது. கோல்டு, தங்கம் 1,00,000 எப்போதோ தாண்டி விட்டது. அதுக்கடுத்து எப்போதும் இல்லாத அளவுல இன்னைக்கு அவர் சொன்னார், பிரபல பிரபாகர் அவர்கள் சொன்னாரு, பிஜேபி மட்டுமல்ல, பிஜேபி அனைத்து இன்ஸ்டிடியூஷன்ஸையும், அனைத்து அமைப்புகளையும் தனியாக எடுத்துக்கொண்டது. எலெக்ஷன் கமிஷன் உட்பட, நீதித்துறையை உட்பட எப்போதும் இல்லாத அளவில் இந்த 75 ஆண்டு காலத்தில் நீதித்துறையில் எப்போதுமே 3 நீதிபதிகள் பேர் இம்பீச்மென்ட் மோஷன் ஒரே நேரத்தில் இருந்ததில்லை. இப்போதுதான் 3 நீதிபதிகள். தமிழ்நாட்டை சேர்ந்த GR சாமிநாதன் பேரில் ஒரு இம்பீச்மென்ட் மோஷன் இருக்கிறது. சேகர்குமார் யாதவ் அலகாபாத் ஹைகோர்ட் நீதிபதியின் பேர்ல இருக்கிறது. யஷ்வந்த் வர்மா டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியின் பேர்ல இருக்கு. இந்த மாதிரி 3 பேர் பேர்ல பெண்ணியா இருக்கு. அந்த மாதிரி எங்கேயுமே இல்லை. அதே மாதிரி 2018 மோடி ஆட்சியில் தான் அப்போது இருந்த தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா அவை மேல் 4 உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இது மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி அவர் ஒன்றிய அரசுக்கு, மத்திய அரசுக்கு ஆதரவாக உச்ச நீதிமன்றம் செயல்படுமாறு செய்கிறார் என்ற கடுமையான குற்றச்சாட்டை சுமத்தினார். அதுக்கு அடுத்து இப்போ எலெக்ஷன் கமிஷன் எடுத்துக்கிட்டா, இந்த எலெக்ஷன் கமிஷன் முழுக்க இது அவர் பேர்ல இப்ப 3 நீதிபதிகள் மட்டும் இல்ல, எலெக்ஷன் கமிஷன் பேர்லயும் இம்பீச்மென்ட் மோஷன் மூவ் பண்ணாங்க, நீக்க வேண்டும் என்ற இது கொடுத்தாங்க. அந்த இம்பீச்மென்ட் மோஷனை 193 எம்பிக்கள் கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தாங்க. ஆனால் அந்த இம்பீச்மென்ட் மோஷனை அவர்கள் விசாரணைக்கே ஏத்துக்கல, டிபேட்டுக்கே ஏத்துக்கல. டிபேட்டுக்கே ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிக்கப்பட்டது. ஏன்னா அவங்க தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்க. இதுவும் எலெக்ஷன் கமிஷன் பேரிலும் முதலாக இந்த மாதிரி ஒரு இம்பீச்மென்ட் மோஷன் மூவ் பண்றது 75 ஆண்டுகளை தான் முதல் முறை. அதே அடுத்து ஸ்பீக்கர் ஓம் பிர்லா பேர்ல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது. இது 3வது முறையாக இருக்கலாம். ஆனால் இதே நேரத்தில் ஒரே நேரத்தில் நடக்கிறது. சேர்மன் ராஜ்யசபா தன்கர் அவர் பேரில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இவங்களுடைய ஆட்சியில தான்.
இந்த எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு பாருங்க, இப்ப தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குது. இங்கே சீஃப் செக்ரட்டரியும் இங்க இருக்கக்கூடிய டிஜிபியும் மாத்துறாங்க. ஆனால் இன்று அசாம்ல தேர்தல் நடக்குது. ஏன் அசாமில் எந்த எந்த சீஃப் செக்ரட்டரி மாத்தல, டிஜிபியை மாத்தல? பீகார்ல தேர்தல் நடந்தது, அங்க ஏன் சீஃப் செக்ரட்டரியை மாத்தல, அங்க டிஜிபியை மாத்தல? வெஸ்ட் பெங்கால்லையும் தமிழ்நாட்டிலையும் மட்டும் சீஃப் செக்ரட்டரியும் டிஜிபியும் மாற்றுவது அப்படி என்றால் அவர்கள் எலெக்ஷன் கமிஷன் ஒரு நேர்மையான தேர்தலை நடத்துமா என்ற கேள்வியை நாங்கள் முன்னே வைக்க, அதுக்காக தான் அவங்களை வந்து ஜீரோ பிஜேபி என்பதை நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இன்னைக்கு பல லட்சம் ஓட்டுகள் தமிழ்நாட்டிலையும் வெஸ்ட் பெங்கால்ல 93 லட்சம் ஓட்டுகள் அங்கே நீக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பா இப்போ சுப்ரீம் கோர்ட் உட்படவே இதில் வந்து அவர்களுடைய கைக்கு அடக்கமாக இருப்பதாக கருதுகிறோம். ஏன்னா எஸ்ஐஆரை பற்றிய விசாரணையை உச்ச நீதிமன்றம் செய்யவில்லை, அவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்ஐஆர் வந்து சட்டப்படி சரிதானா என்பதை ஒரு சிறப்பு அமர்வின் மூலமாக தீர்மானிக்க வேண்டும். என்ன சொல்றாங்கன்னா, பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை வந்து இந்தியா முழுவதும் மாநிலம் முழுவதும் நடத்துவதற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லப்படுது. வேண்டுமென்றால் ஒரு கான்ஸ்டிடியூஷன் நடத்தலாம் அல்லது ஒரு கான்ஸ்டிடியூஷனுடைய ஒரு பகுதியில் நடத்தலாம் என்பதுதான் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் சொல்றது. அதனாலதான் நம்ம வந்து இதை சொல்றோம். எனவே எல்லா அமைப்புகளையும் அவர் கையில் எடுத்துக்கொண்டார்கள். நான் இப்ப மீதி எல்லாம் பெருசா சொல்ல போறது இல்லை. கடைசியா அவங்க கையில் எடுத்தது சென்சார் போர்டு. இங்க ஒரு சினிமாவை கூட வெளியிட முடியாது என்றால் செய்து விடுவார்கள். கூட்டணிக்காக 21 மணி நேரம் சிபிஐ விசாரணை நடத்துவார்கள். அந்த இதையெல்லாம் தான் நம்ம வந்து இங்க ஜீரோ பிஜேபின்றது காரணமா சொல்றோம். ஹிட்லர் எப்படி யூதர்களை வெறுத்தானோ, ட்ரம்ப் எப்படி ஈரானியர்களை வெறுக்கிறானோ, அதே மாதிரி இங்கே பிஜேபி இஸ்லாமியர்களை எதிர்க்கிறது. இங்கே ஒரு புல்டோசர் ஜஸ்டிஸ் தான் நடக்குது. இப்ப இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் ஆட்சி செய்யக்கூடிய பிஜேபிக்கு ஒரு முஸ்லிம் எம்பிகள் கூட இல்லை. குஜராத் அது அப்படின்னா மினிஸ்டர் இருக்க சான்ஸே இல்லை, எம்பி இல்லைன்னா. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி செய்தாலும் ஒரு முஸ்லீம் கூட எம்எல்ஏ கிடையாது பிஜேபிக்கு, மந்திரி இருக்க முடியாது. குஜராத்திலும் அதே நிலைதான். அவங்க எங்கெங்க இருக்காங்களோ இதுதான் இங்க நடக்குது. அதே மாதிரி இப்போ ஜம்மு காஷ்மீர்ல நான் 370க்குள்ள போகல, சாதாரண ஒரு விஷயம். 2019 அது மாநில அந்தஸ்து இழந்து ஒரு யூனியன் டெரிட்டரியா மாற்றி, அப்போ என்னைக்கு அது மீண்டும் மாநில அந்தஸ்தை பெறும் என்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வியாக பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னும் பல்வேறு எங்க உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தை பற்றி மட்டும் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 14% வந்து முஸ்லீம் பாப்புலேஷன், 543 எம்பியில் 77 பேர் இருக்கணும். ஆனா இப்ப இருக்கிறது 24 பேர் தான், 1/3 கூட இல்லை. சுப்ரீம் கோர்ட்ல ஒரே ஒரு முஸ்லீம் நீதிபதி, ஒரு எஸ்சி நீதிபதி, 0 ஷெட்யூல் ட்ரைப் நீதிபதி, ஒரே ஒரு உமன் நீதிபதி, 34 பேர்கள் இருக்காங்க. அப்படின்றதும் 2014 இருந்து இந்த 12 ஆண்டுகள்ல உயர் நீதிமன்றத்துல 82% உயர் சாதிக்காரர்களே அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்றதையும் இந்த காரணத்துக்காக சொல்றோம். கடைசியா சென்னை தமிழ்நாட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்பதற்காக அவர்கள் 0, மதுரைக்கு மெட்ரோ மறுத்ததற்காக அவருக்கு 0, கோயம்புத்தூருக்கு மெட்ரோ மறுத்ததற்காக அவருக்கு 0, ஓசூருக்கு ஏர்போர்ட் கொடுக்க மாட்டேன் என்பதற்காக அவருக்கு 0, ஒரு மருத்துவக் கல்லூரி எய்ம்ஸை இதுவரையில் அவர்கள் மதுரையில் உண்டாக்காதற்காக 0. எங்கே நெல்லிலே ஈரப்பதம் என்னவென்று தீர்மானிப்பதை கூட நம்மிடம் கொடுக்காதற்காக அவருக்கு 0. சென்னை மெட்ரோவுக்கான பணத்தை அளிப்பதில் ஆன தாமதத்துக்காக 0. கீழடி அறிக்கையை, அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கையை ஏற்றுக்கொள்ள மறுப்பதற்காக அவர்களுக்கு 0. தமிழ் மக்கள் பாடம் கற்பிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் தொல்லியல் துறை அகழ்வாராய்ச்சி செய்ய வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் மண்ணை தோண்டுவதற்கு கூட அதிகாரத்தை மறுக்கும் அந்த மத்திய ஆட்சி, குறிப்பாக இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சிக்கு 0 0 0 என்பது சொல்லி என்னுடைய உரையை முடிவு செய்கிறேன். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.